எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரீசெண்டா ஒரு கூட்டத்துல பேசினது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது அப்படி என்ன பேசியிருக்காருன்னா, ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க, பிரம்மாண்டமான ஒரு கட்சி எங்க கூட்டணியில சேர இருக்குது, நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி சேரப்போகுது, சோ எதிர்பாரு அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா டிவிகே ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா டிவிகேன்னு குறிப்பிடலனாலும் பிரம்மாண்டமான கட்சினா இப்போதைக்கு தமிழகத்துல டிவிகே தான். தேமுதிகவையோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ அவர் இந்த மாதிரி மீன் பண்ணி பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. அண்ட் இந்த மாதிரி ஓப்பனா பேசியிருக்காருன்னா மேபி டிவிகேவோட டிஸ்கஷன்ல இருக்கலாம் ஏடிஎம்கே, இல்லனா இந்த அளவுக்கு ஓப்பனா கான்பிடென்ட்டா பேசியிருக்க மாட்டாரு. அண்ட் ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புள்ள கூட்டணி. ஏன்னா இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சிட்டா டிஎம்கே கன்ஃபார்ம் அவுட். பட் ஆனா தமிழக கட்சி கழகம் கிளியரா சொல்லிட்டாங்க, பிஜேபியோட நாங்க கூட்டணியை வைக்க மாட்டோம்னு. சோ ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு இஷ்யூ. சோ தமிழக கட்சி கழகத்தோட கூட்டணி வைக்கிறதுக்காக பிஜேபியை விட்டுட்டு ஏடிஎம்கே வருவாங்களா அப்படின்றதான் கேள்வி. அண்ட் எலெக்ஷன் டைம்ல அதுதான் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அண்ட் சோ கூட்டணிக்கு யார் வந்தாலும் தமிழக கட்சி கழகத்திற்கு கீழே தான் அந்த கூட்டணி அமையும் அப்படின்னு மாதிரி தான் தளபதி சொல்லியிருக்காரு. ஸோ ஏடிஎம்கே இதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஸோ இந்த ஒரு அலையன்ஸ் அமையறதுல இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ தளபதி கூட்டணி ஆச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அண்ட் இதையுமே தேமுதிகல இருந்து நிறைய கட்சிகள் வர இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போற 2வது மதுரை மாநாட்டிற்கு அப்புறம் டிவிகே இன்னும் மிகப்பெரிய ஒரு வலுவான கட்சியா உருவெடுக்கும். ஏன்னா முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு அப்புறம் தான் டிவிகே கட்சி ஒரு மிகப்பெரிய எழுச்சி அடைஞ்சது. தளபதி பெருசா பேசவே மாட்டாரு, எப்படி அரசியல் செட் ஆகும்னு சொன்னவங்க பார்த்து மிரண்டாங்க. ஸோ இப்போ மதுரையில நடக்க போற மாநாடு அதை தாண்டி இருக்க போறதால இன்னும் ஒரு மிகப்பெரிய கட்சியா உருவெடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரப்போற மாதங்கள்ல என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.